இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டன் படத்துடைய ட்ரெய்லர் தான் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி டீசரே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு 2 பாட்டு வெளியாச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் போட்டிருக்கோம். அதுவும் போய் வாட்ச் பண்ணுங்கள். பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அந்த ஷோவில் வந்து கடல் பேய் லுக்கில் ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அது பார்க்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவும் பயமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு ஹாலிவுட்டில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பேயோ இல்லை ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில், நிறைய ஹாலிவுட் படத்தில் இப்படி தான் காட்டுவாங்க மோஸ்ட்லி. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கான்செப்டே வந்து ஒரு கடல் பேயை மையமாக வச்சு, கடலில் ஒரு மர்மத்தை மையமாக வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு லுக் வரும்போது எல்லாருக்குமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக பயமாகவும் இருந்தது. இப்போ வந்து ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. த்ரீ, 2, 1. இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்திருக்கு. இதெல்லாம் மாத்த இங்க யாரு இருக்கா? ஜிவி பண்ணுங்க. அவங்களோட 25,000 கொடுப்பாங்க. ஓகே, காசு காசு பேரை பிடிச்சி அலையிறது இல்லை. ஒருத்தனோட பேராசதாயா இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா. எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்காங்க. அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். கடலுக்குள்ள இறங்குத இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுத. எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும்னு தோணுதுல. கிடைச்ச திசை பார்த்து ஊரு வச்சு செத்து போயிடுவோம்ல. கரையில புழுவாட்டை எவனுக்காகவோ சாவுததுக்கு ஊருக்காக சாவு. இந்த லுக்கு தாங்க சொன்னேன். இதுதான் சொன்னேன். பயங்கரமான லுக்கு. செம்மையா இருக்கு. மார்ச் 7 படம் இருக்கு. ஓகே, இது செம்ம டீச்சராக இருக்கும். ட்ரெய்லராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கதை மூவ் ஆக ஓகே, அந்த ஊரில் மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அது வந்து அவர் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் நிரூபித்து காட்டுறேன்ற மாதிரி அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் கடலுக்குள்ளே இந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருக்குது. கடலுக்குள்ளே பேய் இருக்கான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. யாருக்காச்சும் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை கேள்விப்பட்டது எது சம்திங் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த இந்த இப்படி ஒரு ஜானர் மூவியை எடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம். அரண்மனையாக இருக்கட்டும், சந்திரமுகியாக இருக்கட்டும், காஞ்சனாவாக இருக்கட்டும், பேய்க்குன்னு ஒரு இது இருக்கும். தன்னை கொண்டவங்கள அழிக்கணும்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். ஆனால் இது வந்து கடலுக்குள்ளே வரவங்கள வந்து இது கொல்ல ட்ரை பண்ணுதுன்னா அப்போ என்ன இருக்குது? இது வந்து யாராச்சும் வேணுன்ட்டுமே பண்ணுறாங்களா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுறாங்களா? இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுறதுக்கு சம்பவம் பண்ணுறாங்களா? இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி பேய் கடலில் இருக்குன்னா அப்போது வந்து எதுக்காக வரவங்கள வந்து பயமுறுத்தணும்?
ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு இந்த படத்தில் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படியும் கூட இருக்கலாம். இந்த புயல் நேரத்தில் கடலில் போய் சிக்கி உயிரிழறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆத்மா கூட இருக்கலாம். அப்படி இப்போ எனக்கு தோணுது. ட்ரெய்லர பார்க்கும்போது அப்படி தோணுது. அப்புறம் வந்து ஷூட் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆத்மா அந்த மாரி கூட எதனா இருக்கலாம். கடல்ல வந்து எந்த பக்கம் போறதுன்னே தெரியாது. அலை வந்துச்சுன்னா எப்படி இது எல்லாமே நான் கேள்விப்பட்டத வச்சு சொல்றேன். அலை வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்ல போய்க்கிட்டே இருக்கும்போது, அலை வந்து எந்த பக்கம் அடிச்சாலும் அந்த பக்கத்துல வந்து போட் திரும்பிரும். எந்த கப்பலா இருந்தாலும் திரும்பிரும். ஏன்னா கடலுக்கு அவ்வளோ பவர். அப்போ அந்த சுத்தி போகும்போது, அ அவங்க வந்து அலையில மாட்றாங்க. பெரிய அலைன்னுவாங்க, பெரும் அலைன்னுவாங்க. அந்த அலையில சிக்குறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி மீள்றாங்க? இல்ல வந்து அந்த அலை தான் அந்த பயமா? இல்ல வந்து இந்த மாரி அந்த சுழற்சியில மாற்றி இறந்து போறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் கடல் பக்கத்துல இருக்கலாம். இந்த மாரி இருக்கலாம். இது என்னுடைய யூகம். நல்லாருக்கு. அந்த லுக் ஒண்ணு பார்த்தேன்னா, இப்போ பார்க்கும்போது கூட அந்த லுக் பயமா இருந்ததுங்க. செம்ம லுக்கு. மிரட்டிட்டாங்க அந்த லுக்ல. அந்த அலையில சுத்துறதா இருக்கட்டும், அந்த கடல் போர்ஷன் வர இது கலர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. விஷுவலைஸா ட்ரீட்டா நமக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன் தியேட்டர்ல பார்க்கும்போது. ஏன்னா ஒரு இ இந்த மாரி கடல் கொள்ளை மையமா வச்சு ஒரு ஹாலிவுட் படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்ன ஒரு செம்மையா இருக்குப்பா ரசிச்சிருப்போமோ, அந்த மாரி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அ தரமான செய்கை. ரொம்ப நல்லாயிருக்கு. ஜிவி சார் பிஜிஎம் வந்து பின்னாடி போக போக அந்த பயத்த நம்மளுக்கு கொண்டு போது. இந்த பொண்ணு அந்த சீனோட அந்த பயத்த கொண்டு போது. நல்லாயிருக்கு. லவ் போர்ஷனும் இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய எனக்கு இந்த கடல சுத்தி நடக்கிற விஷயங்கள் நெறைய காட்டுவாங்கன்ற மாரி தோணுது. நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ அதாவது இப்படி ஒரு கான்செப்ட் பேசணும்னு நெனைச்சதே பெரிய விஷயம். ரொம்ப நல்லாயிருக்கு. கடல்ல பேய் அனுபவமோ, இல்ல மர்ம அனுபவமோ இருந்தா எப்படி இருக்கும்? அத நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த படம் வந்து சரியான ஒரு படமா இருக்கும். தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ள நம்ம போயிடுவோம்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருக்கு. படம் வந்து மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.